ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சண்டே காலையில் நேரமே எழுந்திருச்சு பாப்பாவை கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் தான். என்ன காம்படிஷன்னா சிலம்பம் காம்படிஷன். பாப்பா சிலம்பம் கற்றுட்ருக்காங்கன்னு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். அதுக்கான காம்படிஷனுக்காக தான் பாப்பா கிளம்பியிருந்தாங்க. சும்மா நம்ம கிளாஸ் போய் கற்றுட்டே இருக்கிறது நோ யூஸ். அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது, அவங்களுக்கு என்ன தெரியலை அப்படிங்கிறதெல்லாம் அங்கே போய் அவங்க என்ன பார்க்குறதுல தான், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல தான் அவங்க நிறைய கற்றுக்குவாங்க. ப்ரைஸுங்கிறது நெக்ஸ்ட்டு தான். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் சரி போகட்டும், ப்ரைஸ் கிடைக்கிது கிடைக்கலங்கிறது அடுத்து, அவங்க போய் நிறைய கற்றுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிகிட்டு போயிருந்தேன். பாப்பா நல்லாவே சுற்றி இருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸே வாங்கிட்டாங்க. இந்த டைமு எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. சொல்லிகிட்டே இருந்தோம், ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு நாங்கள் ஐஸ்கிரீம்லாம் வாங்கித்தரேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் அவங்கள கூட்டிகிட்டு நேராக கடைக்கு போய்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டு நேராக கடைக்கு போயாச்சு. போயிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு அவங்கள நல்லா சாப்பிட வச்சுட்டு, நல்லாலாம் சாப்பிடல, கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டாங்க. கூடவே நாங்களும் ட்ராகன் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது கூட கோபி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் ஊட்டி விட்டுட்டு அவங்களும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக கடைசியாக சாப்பிட்டது டைஜஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலி சோடா வாங்கி அதையும் நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எங்கே சாப்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா காந்தி கிராமமில் இருக்கிற டெல்லி தர்பாரில் தான் சாப்பிட்டோம். டேஸ்ட்டாக இருந்துச்சு. கோலி சோடாவும் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இன்றைக்கி பொழுது எங்களுக்கு இப்படி தான் போச்சு. நீங்கள் காம்படிஷனுக்கெலாம் குழந்தைங்கள அனுப்புவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.